नमस्ते, मेरा नाम सुंदर है। मैं आपको उंगलुक्कु आज इन्नैक्कु एक कहानी सुनाऊंगा। एक कहानी कथा सुनाऊंगा। ओके, कहानी का नाम है कहानी का नाम। कहानी என்ன கதை, कहानी का नाम கதையோட பேர் समस्या का फल, समस्या का हल, हल हल अन्ना அதோட சொல்யூஷன், समस्या अन्ना பிரச்சனை, समस्या का हल हल अन्ना அதோட தீர்வு. ஓகே, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ஓகே, இந்த கதையில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள், அதுக்கு எப்படி தீர்வு வந்திருக்கு பாருங்கள். समस्या अन्ना பிரச்சனை, का समस्या का हल प्रचनेयोட தீர்வு, समस्या का हल. ओके ओके, पहले रामसामी और श्रीधरन, रामसामी और श्रीधरन, रामसामी மற்றும் और अन्ना மற்றும் श्रीधरन दो पक्के दोस्त थे, दो पक्के दोस्त है, दो पक्के दोस्त है. पक्के दोस्त ना க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, பக்கே தோஸ்த். ஓகே, இன்னொன்று பக்கான்னா என்னென்னா, இப்போ மாம்பழம் இருக்குது, மாம்பழம் பழுத்த மாம்பழம்ன்றோம் இல்லையா. ஸோ பக்கா ஆம் ஆனால் பழுத்த பழம், கச்சா ஆம் ஆனால் காய். ஓகே, பக்கா அண்ணா பழம், கச்சா அண்ணா காய். ஓகே, பக்கே தோஸ்துன்னு சொல்லலாம், பக்கே மித்ரன்னு சொல்லலாம். பக்கே மித்ரனா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொன்று ஒரு வீடு இருக்கு இல்லையா, வீட்டுக்கும் பக்கா கர் கச்சா கர்ன்னு சொல்லுவாங்க. பக்கா கர் கச்சா கர். இந்த பக்கா கர்ன்றது என்னென்னா, பக்கா கர்னா ஒரு சிமெண்ட் வச்சு ஸ்டாண்டர்டாக கட்டியிருந்தேன்னா, சிமெண்ட்டு செங்கல் வச்சு ஸ்டாண்டர்டாக கட்டினா அதை வந்து பக்கா கர்ன்னு சொல்லுவாங்க. இதே ஒரு மண் வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, குடிசை, அது ஸோ கச்சா கர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பக்கா மித்ரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் है, ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, रामसामी और श्रीधरन दो पक्के दोस्त है, पक्के दोस्त है. दोनों ना ரெண்டு பேரும், दोनों एक ही कक्षा में पढ़ते हैं. एक ही कक्षा में, एक ही ना ஒரே कक्षा, एक ही कक्षा ना ஒரே கிளாஸில், कक्षा ना क्लास, एक ही कक्षा में पढ़ते हैं, ஒரே கிளாஸில் படிக்கிறாங்க. दोनों ரெண்டு பேரும், एक ही ஒரே கிளாஸில், एक ही कक्षा में ஒரே கிளாஸில், एक ही कक्षा में पढ़ते हैं. உங்களுக்கு வந்து இதே மாதிரி நிறையா கதைங்க ஸ்போக்கன் ஹிந்தி பழகிறதுக்கு உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ வரும். இந்த டெய்லி வீடியோவில் நீங்கள் ஸ்போக்கன் ஹிந்தி பழகணுன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ओके, दोनों एक ही कक्षा में पढ़ते हैं. दोनों के घर भी, दोनों के घर दोनों ना ரெண்டு பேர்த்தும், दोनों के घर ரெண்டு பேரோட வீடும், दोनों के घर भी ரெண்டு பேரோட வீடும். ஓகே, दोनों के घरனா ரெண்டு பேரோட வீடு, பி இருக்கு இல்லையா, ஸோ ரெண்டு பேரோட வீடும். ஓகே, दोनों के घर भी आमने सामने है. आमने सामने ना अक्कम पक्कम. ओके, आमने सामने முன்னாடி எதிர் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஆம்னே சாம்னே. ஒருத்தரோட முன்னாடி இருக்கும், ஃப்ரண்ட் வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆம்னே சாம்னே ஆப்போசிட் வீடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, आमने सामने है. दोनों के घर भी आमने सामने है, आमने सामने है. दोनों के घर भी आमने सामने है. ओके ओके, दोनों स्वभाव से भी अच्छे हैं. दोनों ரெண்டு பேரும் स्वभावன்னா அவங்களோட குணம், நேச்சர்னு சொல்லுவாங்க. दोनों स्वभाव से भी गुणத்துலையும், स्वभाव से भी என்ன குணத்துலையும். ஓகே, अच्छे है, अच्छे ना நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. ओके, दोनों
स्वभाव से भी अच्छे है, अच्छे न நல்லவங்க. सदैव सदैव सदैवना எப்பயுமே. ஓகே, सदैव सदैवना எப்பயுமே. ஓகே, हमेशाன்னு சொல்லுவாங்க, हमेशाன்னு சொல்லுவாங்க, எப்பயுமே. ஓகே, हमेशाன்ற வேர்டு இருக்கு இல்லையா பார்த்தீங்களா, हमेशाன்றது வந்து எப்பயுமே, அது வந்து உருது வேர்டு. ஓகே, हमेशाன்றது வந்து உருது வேர்டு. ஓகே, ஸோ सदैवன்னு சொல்லுவோம், सदैवना எப்பயுமே. हंसते मुस्कुराते रहते हैं, हमेशा ना எப்பயுமே, सदैव எப்பயுமே. हंसते मुस्कुराते रहते हैं, எப்பயுமே சிரித்து விளாண்டுட்டு இருப்பாங்க. हंसना சிரிக்கணும், मुस्कुरानाவும் சிரிக்கணும். ஓகே, हंसते मुस्कुराते रहते हैं, எப்பயுமே சிரித்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகே, हंसते मुस्कुराते, हंसते अन्ना சிரிக்கணும், मुस्कुराना अन्नाவும் ஸ்மைல்னு சொல்லுவாங்க. ஓகே, हंसना अन्ना சிரிக்கணும், हंसना अन्ना लाफ, இங்கிலீஷில் சொல்லும்போது லாஃப்னா சிரிக்கணும். मुस्कुराना ஸ்மைல்னு சொல்லுவாங்க, லைட்டாக ஸ்மைல் கொடுக்குறது வந்து मुस्कुरानाன்னு சொல்லுவாங்க. ஓகே, हमेशा हमेशा हंसते मुस्कुराते रहते हैं. ओके, एक दिन और नाल, एक दिन स्कूल से घर लौटते समय, एक दिन और नाल स्कूल से घर लौटते समय, स्कूल से ஸ்கூல்லேருந்து घर வீட்டுக்கு, लौटते समय அண்ணா திரும்பும்போது, திரும்பி போவாங்க இல்லையா, लौटना திரும்பி போகணும். ओके, लौटते समय दोनों बहुत उदास थे, दोनों ரெண்டு பேரும் बहुत उदास थे, बहुत उदास थे, उदास अन्ना ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க. बहुत उदास थे, उदास अन्ना வருத்தமாக இருக்கணும். ஓகே, கவலையாக இருக்கணும், வருத்தமாக இருக்கணும், அது उदास. ஓகே, एक दिन ஒரு நாள் स्कूल से घर, स्कूल से வீட்டிலிருந்து, घर लौटते समय, घर வீட்டுக்கு திரும்பும்போது, समय दोनों ரெண்டு பேரும் बहुत उदास थे, बहुतना ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க. दोनों चुपचाप चले जा रहे थे, दोनों चुपचाप अन्ना எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக, दोनों चुपचाप चले जा रहे थे ना போயிட்டு இருக்காங்க. दोनों चुपचाप चले जा रहे थे ना போயிட்டு இருக்காங்க. दोनों को चुपचाप, दोनों को ரெண்டு பேத்த, दोनों को ரெண்டு பேத்த. ओके, दोनों को चुपचाप चलते देख 10वीं, दोनों को ना ரெண்டு பேத்தையும் चुपचाप चलते देखना பேசாமல் நடக்கிறது பார்த்தது, பேசாமல் நடக்கிறது பார்க்குறது, देखना பார்த்தது. யார் பார்க்குறா, 10वीं में पढ़ने वाली चित्रा दीदी ने पूछा. 10वीं में ना 10வது, 10वीं में पढ़ने वाली, 10वीं में 10வதுல पढ़ने वाली படிக்கிற பொன், படிக்கிற பெண், पढ़ने वाली अन्ना பெண், படிக்கने वाली चित्रा देवी, அவ பேர் என்ன, चित्रा दीदी अन्ना अक्का, चित्रा दीदी ने पूछा ना கேட்டுச்சு. ओके, दोनों को चुपचाप चलते देख 10वीं कक्षा, 10वीं में पढ़ने वाली चित्रा दीदी ने पूछा ना கேட்டுச்சு. ओके, क्या बात है என்ன விஷயம், क्या बात है. सदैव हंसते, सदैव ना எப்பயுமே. हंसने मुस्कुराने वाले, हंसने ना சிரிச்சிட்டு இருக்கதும், मुस्कुराने वाले சிரிச்சிட்டு, எப்பயுமே சிரிச்சிட்டு, எப்பயுமே சிரிச்சிட்டு இருப்பீங்களே. हंसने मुस्कुराने वाले आज चुपचाप क्यों हो, आज இன்னைக்கு चुपचाप ना பேசாமல், क्यों हो ना எதுக்கு இருக்கீங்க. ओके, हमेशा ना सदैव हंसने मुस्कुराने वाले आज
चुपचाप क्यों हो, இன்னைக்கு பேசாம எதுக்கு இருக்கீங்க. ना बातचीत, ना बातचीत அண்ணா பேசுறது கிடையாது. ना அண்ணா இல்லை, ना அண்ணா இல்லை கிடையாது. ना बातचीत பேச்சுவார்த்தை கிடையாது. ஓகே. ना हंसी मजाक, ना हंसी मजाक. हंसी मजाक அண்ணா சிரிப்பு விளையாட்டு, மஜாக்கன்னா விளையாட்டு விளையாடுறது, மஜாக்கன்னா ஜோக் அடிக்கிறது. ஓகே. ஹசி மஜாக். ஓகே. ना हंसी मजाक எந்த விதமான கேள்வி கிண்டல் கிடையாது, சிரிக்கிறது கிடையாது. ஓகே. क्या हुआ, क्या हुआ आपको உங்களுக்கு என்னாச்சு, क्या हुआ आपको. नहीं दीदी, नहीं दीदी என்ன அந்த பசங்க என்ன சொல்கிறாங்க, नहीं दीदी. ऐसी कोई बात नहीं அப்படி எந்த விஷயமும் கிடையாது. ऐसी कोई बात नहीं, ऐसी कोई बात नहीं இப்படி எந்த விஷயமும் கிடையாது. ऐसी कोई बात नहीं என்ன விஷயமும் கிடையாது. ओके. ऐसी कोई बात नहीं. श्रीधर ने कहा, श्रीधरन ने कहा, श्रीधरन சொன்னாரு. ओके. श्रीधरन ने कहा, श्रीधरन ने कहा ना श्रीधरन சொன்னாரு. ओके. என்ன சொன்னாரு, नहीं दीदी இல்லை दीदी என்ன, नहीं दीदी என்ன இல்லை அக்கா. ஓகே. नहीं दीदी ऐसी कोई बात नहीं அப்படி எந்த விஷயமும் கிடையாது. श्रीधरन ने कहा. तो फिर क्या बात है, दीदी ने पूछा, दीदी ने पूछा அண்ணா दीदी வந்து கேட்டுச்சு. तो फिर क्या बात है அப்போ என்னாச்சு, तो फिर क्या बात है என்ன விஷயம், तो फिर क्या बात है அப்போ என்ன விஷயம். बात यह है, बात यह है दीदी, बात यह है இந்த விஷயம் என்ன விஷயம், இது தான் இது இருக்குது. बात यह है இது दीदी की परीक्षा, परीक्षा ना एग्ज़ाम निकट आ गई है, परीक्षा निकट आ गई है. परीक्षा ना एग्ज़ाम्स निकट, निकटना பக்கத்தில், निकट आ गई ना एग्ज़ाम्स பக்கத்தில் வந்திருக்கு. परीक्षा निकट आ गई है. और मेरी गणित है ना என்னோட मैक्स, मेरी गणित की है ना என்னோட मैक्स. और श्रीधरन की हिंदी, श्रीधरन की हिंदी, श्रीधरनोட हिंदी, श्रीधरन की हिंदी है ना श्रीधरनोட हिंदी की तैयारी, तैयारी है ना प्रिपरेशन. ओके. की तैयारी अभी भी पूरी नहीं हुई है, अभी भी है ना इप्यों पूरी नहीं हुई है ना उन्हों पूरा आगल है. ओके. रामसामी ने कहा, रामसामी ने कहा, रामसामी ने कहा, कहा ना சொன்னாரு. ராமசாமி என்ன சொன்னான்னா, बात यह है दीदी இந்த விஷயம் வந்து இந்த விஷயம் कि परीक्षा निकट आ गई है, परीक्षा निकट आ गई, निकट आ गई ना பக்கத்தில் வந்துருச்சு. और मेरी, मेरी है ना ராமசாமியோட. ओके. मेरी गणित की है ना என்னோட मैक्स. और श्रीधरन की हिंदी, श्रीधरनोட हिंदी की तैयारी प्रिपरेशन अभी भी पूरी नहीं हुई है. अभी भी है ना उन्हों इप्यों, अभी भी है ना इप्यों पूरी नहीं हुई है ना उन्हों पूरा आगल, प्रिपरेशन पूरा पन्नल. रामसामी ने कहा, रामसामी சொன்னாரு. तुम दोनों ट्यूशन ले लो, तुम दोनों டியூஷன் லேலோ, நீங்கள் ரெண்டு பேரும் டியூஷன் எடுத்துக்கங்க, ஆனால் டியூஷனுக்கு போங்க. டியூஷன் லேலோன்னா டியூஷன் எடுத்துக்கங்க, ஆனால் டியூஷனுக்கு போங்கன்ற மாதிரி. டியூஷன் லேலோ. சித்ரா நே கஹா, சித்ரா நே கஹா அந்த சித்ரா வந்து சொன்னான். ஓகே. நீங்கள் ரெண்டு பேரும் டியூஷன் எடுத்துக்கங்க. தும் தோனோ டியூஷன் லேலோ, நீங்கள் ரெண்டு பேரும் டியூஷன் எடுத்துக்கங்க. श्रीधरन ने दुखी होते हुए कहा, श्रीधरन ने, श्रीधरन दुखी होते हुए, दुखी है ना ரொம்ப வருத்தத்தோட, दुखी होते हुए कहा, कहा ना சொன்னாரு, வருத்தத்தோட சொன்னாரு. दुखी होते हुए कहा, வருத்தத்தோட சொன்னாரு. दीदी, दीदी है ना अक्का. ओके. दीदी आप तो जानती ही है, आप तो जानती है உங்களுக்கு தெரியும். ओके. आप तो जानती ही है உங்களுக்கு தெரியும், जानती ही है कि हमारे पापा की, हमारे पापा के ना எங்களோட அப்பா, என்னோட அப்பா, हमारे पापा की
आमदनी आमदनी ना वर्मानो आमदनी इतनी नहीं है कि ट्यूशन दिलवा सके எங்கள் அப்பாவோட வருமானம் இவ்வளோ ஜாஸ்தி இல்லை ஏன்னா டியூஷன் வைக்கிற அளவுக்கு எங்கள் அப்பாட்ட வருமானம் இல்லை டியூஷன் வைக்கிற அளவுக்கு எங்கள் அப்பாட்ட வருமானம் இல்லை ஓகே आप तो जानती ही है आप तो जानती है உங்களுக்கு எது தெரியும் कि हमारे पापा எங்கள் அப்பாக்கு आमदनी इतनी नहीं है आमदनी வருமானம் इतनी नहीं है அவ்வளோ கிடையாது कि ट्यूशन दिलवा सके ट्यूशन दिलवा सके चित्रा दीदी ने कुछ सोचा चित्रा दीदी ने कुछ सोचा கொஞ்சம் யோசனை பண்ணிச்சு सोचाना யோசனை பண்ணிச்சு और कहा कुछ सोचा और कहा கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லிச்சு सोचा और कहा ठीक है सो सरी ठीक है ना सरी शाम 5 बजे शाम 5 बजे ना सायंद्रम 5 मणि तुम दोनों நீங்கள் ரெண்டு பேரும் मेरे घर आ जाना मेरे घर என்னோட வீட்டுக்கு आ जाना ना வந்துருங்க आ जाना ना வந்துறணும் ஓகே वहीं मिलकर कुछ सोचेंगे இப்போது சாயந்தரம் வந்து சித்ரா தேவி எங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிச்சு இந்த ஸ்டோரி இங்கே பாஸ் பண்ணுங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணி இதுக்கப்புறம் என்ன ஐடியா பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு வாட்டி யோசனை பண்ணி பாருங்கள் ओके इस कहानी में इसके बाद इस कहानी में இந்த கதையில் इसके बाद இதுக்கப்புறம் क्या हुआ होगा என்ன நடந்திருக்கும் क्या हुआ होगा என்ன நடந்திருக்கும் सोचोना நீங்கள் யோசனை பண்ணுங்கள் आपके दिमाग को थोड़ा काम दो आपके दिमाग को உங்களோட आपके दिमाग அன மூளைக்கு थोड़ा काम दो கொஞ்சம் வேலை கொடுங்க सोचो இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு ஒரு கதை இந்த கதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஓகே என்ன நடந்திருக்கும் ஓகே இந்த கதையில் இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் மூளைக்கு வந்து நல்லா வேலை கொடுங்க எப்பயுமே இப்போ யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க 2400 இன்ட்டு 7ன்னு சொல்கிறாங்க 2400 2400 இன்ட்டு 7ன்னு சொல்கிறாங்க யாராவது 7 சொல்லும்போது டக்குன்னு கேல்குலேட்டர் எடுத்து அடிக்கக்கூடாது ஸோ நம்ம வந்து யோசனை பண்ணணும் 2400 இன்ட்டு 7 அதை மல்டிப்ளை வந்து நம்ம மைண்ட்லேயே பண்ணணும் பண்ணிக்கிட்டு நம்ம சொல்லணும் அப்போ வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் ஓகே கண்டிப்பாக நம்ம பிரெயினுக்கு வந்து ஒர்க்கு கொடுத்துட்டே இருக்கணும் ஓகே நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் வந்து மிட் பிரெயின் ஆக்டிவேஷனை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து 3வது கண்ணு திறந்து விடுவேன் ஓகே சிவனுக்கு 3வது கண்ணு நான் வந்து அந்த டியூட்டர் அந்த டீச்சர் நான் வந்து 3வது கண்ணு பிள்ளைங்களுக்கு திறந்து விடுவேன் ஓகே ஸோ அதனால தான் சொல்கிறேன் எல்லோரும் பிரெயினுக்கு ஒர்க் கொடுக்கணும் கொஞ்சம் ஓகே உங்கள் பிள்ளைங்க 5 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே யாராவது இருக்காங்கன்னா சொல்லுங்கள் நான் வந்து உங்கள் பிள்ளைங்களை வந்து ஹீரோவாக ஆக்குவேன்னா அவங்க வந்து தனியாக இருப்பாங்க அப்படி பக்காவாக ஆக்குவேன் ஓகே அவங்க கண்ணை மூடிட்டே எல்லாம் பண்ணுவாங்க அவங்க படிக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக படிப்பாங்க ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஓகே அந்த பிரெயினை வந்து நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போ இங்கே வரைக்கும் கதை என்னென்னா உங்களுக்கு ஷாம் ठीक है சொல்லிட்டேன் மேடம் என்ன சொல்லிருக்கேன் சித்ரா தீதி என்ன சொல்லிச்சேன்னா ठीक है ना சரி ठीक है शाम 5 बजे सायंद्रम 5 மணி शाम 5 बजे सायंद्रम 5 மணி तुम दोनों நீங்கள் ரெண்டு பேரும் मेरे घर आ जाना என்னோட வீட்டுக்கு आ जाना வந்துடணும் ஓகே वही என்ன அங்கேயே वही मिलकर कुछ सोचेंगे वही अंगिए मिलकर ना நம்ம எல்லாரும் சேர்ந்து मिलकर कुछ सोचेंगे ना யோசனை பண்ணுவோம் ஓகே ठीक 5 बजे கரெக்டாக 5 மணிக்கு ठीक 5 बजे दोनों ரெண்டு பேரும் चित्रा दीदी के घर पहुँच गए இப்போது யாராவது ஒருத்தர் நம்ம பார்க்க போகிறோம் இல்லாட்ட நம்மளை பார்க்க வர்றாங்க இல்லை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எங்கேயாவது போகணும் ஸோ 5 மணின்னு சொல்லும்போது நம்ம எக்ஸாக்டாக 5 மணிக்கு அங்கே இருக்கணும் 5 மணிக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முதலையே அங்கே இருக்கணும் இது வந்து ரொம்ப நல்ல பழக்கம் நம்ம யாராவது ஒருத்தர் 5 மணிக்கு நம்மளை வர சொல்கிறாங்கன்னா நம்ம 5 5:15 5:30 தான் வீட்டிலேருந்தே கிளம்புவோம் அப்போ வரைக்கும் சும்மா தான் இருப்போம்
ஸோ இது வந்து ரொம்ப பழக்கத்திலேயே வந்து ரொம்ப கெட்ட பழக்கம் வந்து இது. நம்ம லைஃப்பில் எதாவது சக்ஸஸ் பண்ணணும், எதாவது சாதிக்கணும்னா மெயினாக ஃபஸ்ட்டு டைம் கீப்பப் பண்ணணும். டைம் கீப்பப் பண்ணால் ஒருத்தர் வந்து நான் 9 மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்கன்னா 9 மணிக்கு 10 நிமிஷத்துக்கு முதல் நம்ம அங்கே போய் நிற்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ओके सो ठीक 5 बजे ना करेक्ट 5 मणि ठीक 5 बजे दोनों ரெண்டு பேரும் चित्रा दीदी के घर पहुंच गए ना சேர்ந்துட்டாங்க. पहुंचना சேரணும். ஓகே, पहुंच गए ना சேர்ந்துட்டாங்க. ठीक 5 बजे दोनों ரெண்டு பேரும் चित्रा दीदी के घर पहुंच गए சேர்ந்துட்டாங்க. दीदी दोनों को अपने स्टडी रूम में ले गई. दीदी ने ना अक्का वंदु दोनों को ரெண்டு பேத்தையும் ओके दोनों को अपने ना அவளோட अपने स्टडी रूम में ले गई. स्टडी रूम में அவளோட स्टडी रूमல கூட்டு போயிட்டா. ले गई ना கூட்டு போனா. प्यार से बैठाया. प्यार से ना पासमा अनबा. प्यार से बैठाया ना उकार वच्चा. प्यार से बैठाया उकार वच्चा. और पूछा ना केटा. और पूछा ना केटा. ओके, श्रीधरन என்ன சொல்றா? श्रीधरन तुम्हारी गणित की तैयारी कैसी है. तुम्हारी गणित की तैयारी ना उन्नोட गणित ना मैथ्स गणित की तैयारी ना मैथ्ஸோட प्रिपरेशन எப்படி இருக்கு? कैसी है அண்ணா நீ மேக்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்க, எப்படி படிச்சிருக்க மேக்ஸில். ஓகே, श्रीधरन तुम्हारी मैथ्स गणित की तैयारी कैसी है. बहुत अच्छी है दीदी. यार चल रहा? श्रीधरन ने बताया ना चल रहा. என்ன சொல்றா? बहुत अच्छी है दीदी. बहुत अच्छी है ना ரொம்ப நல்லா இருக்கு. बहुत अच्छी है दीदी. श्रीधरन ने बताया. श्रीधरन ने चल रहा. ओके, अब இப்போ दीदी ने रामसामी से पूछा. रामसामी கிட்ட கேட்குறா. अब இப்போ दीदी ने अक्का வந்து रामसामी से पूछा. रामसामी கிட்ட கேட்குறா. तुम्हारी हिंदी की तैयारी कैसी है. तुम्हारी हिंदी की तैयारी உன்னோட हिंदी படிக்கிறது हिंदीயோட प्रिपरेशन எப்படி இருக்கு रामसामी. तुम्हारी हिंदी की तैयारी कैसी है. அப்போ ஹிந்தியோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குது? தயார்னு சொல்லுவாங்க. தயாரானா ப்ரிப்பேர். ஓகே, நீங்கள் தயாராக நான் வர்றேன்னு சொல்லுவாங்க. आप तैयार हो जाओ मैं आऊँगा. நீங்கள் தயாராக இருங்க நான் வர்றேன். ஓகே, आप तैयार रहो நீங்கள் ரெடியாக இருங்க. मैं आऊँगा நான் வர்றேன். ஓகே, ஸோ தயார்ன்றது அது. இங்கே தயார்ன்றது வந்து ப்ரிப்பரேஷன். இது எக்ஸாம் பற்றி நம்ம சொல்கிறோன்னா ஸோ எக்ஸாமை தயார்ன்றதுக்கு ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிறது தயார்னு சொல்லுவாங்க. ஓகே, तुम्हारी உன்னோட हिंदी की तैयारी हिंदियोட प्रिपरेशन कैसी है रामसामी எப்படி இருக்குது ராமசாமி. बहुत अच्छी है दीदी. ரொம்ப நல்லா இருக்குது दीदी. बहुत अच्छी है நல்லா இருக்குது दीदी. रामसामी ने कहा. रामसामी चल रहा. बहुत अच्छी है दीदी. ரொம்ப நல்லா இருக்குது दीदी. ओके, रामसामी ने कहा. रामसामी சொன்னா. फिर तो हो गई तुम्हारी समस्या का हल. फिर तो हो गया ना அப்போ உங்கள் பிரச்சனையோட தீர்வு ஆயிடுச்சு. ஓகே, फिर तो हो गई அப்போ முடிஞ்சிருச்சு. फिर तो हो गई அப்போ முடிஞ்சிருச்சு. तुम्हारी समस्या का हल. तुम्हारी உங்களுடைய समस्याன்னா பிரச்சனை. समस्या का हल உங்கள் பிரச்சனையோட தீர்வு. दीदी ने कहा. அவங்க दीदी வந்து சொன்னா. कैसे वह कैसे அது எப்படி.
दोनों एक साथ बोल बैठे बोल उठे दोनों ரெண்டு பேரும் एक साथ ஒரே வாட்டி போல் உठேனா ரெண்டு பேரும் ஒரே வாட்டி சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்க? வா கைசே அது எப்படி, வா கைசேன்னா அது எப்படி, யஹ கைசேன்னா இது எப்படி, யஹ கைசேன்னா இது எப்படி, வஹ கைசேன்னா அது எப்படி. ஓகே, வா கைசே அது எப்படி. दोनों एक साथ ரெண்டு பேரும் एक साथ ஒரே மாதிரி एक साथ ஒரே வாட்டி. ஓகே, एक साथ बोल उठे ரெண்டு பேரும் ஒரே வாட்டி கேட்குறாங்க. वह कैसे. दीदी ने कहा दीदी சொல்லிச்சு. श्रीधरन तुम நீங்கள் रामसामी की मदद गणित की तैयारी करने में करोगे. ओके, दीदी ने कहा दीदी சொன்னா நான் படிக்கிறேன், உங்கள் நீங்கள் கொஞ்சம் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் புரிகிறதுக்கு. நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட். दीदी ने कहा श्रीधरन तुम रामसामी की मदद गणित की तैयारी करने में करोगे. श्रीधरन तुम நீங்கள் ராமசாமி की मदद ராமசாமிக்கு வந்து ஹெல்ப்பு, கணித் की तैयारी மேக்ஸ் படிக்கிறதுக்காக, மேக்ஸ் की तैयारी மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ராமசாமிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, श्रीधरन तुम நீங்கள் ராமசாமி की மதத்னா ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும். ஓகே, ராமசாமி की हेल्प गणित की तैयारीना मैक्स प्रिपेयर பண்ணுறதுக்காக, मैक्स படிக்கிறதுக்காக करने में करोगे. मैक्स की तैयारी करने में करोगे. நீங்கள் मैक्स படிக்கிறதுக்காக ராமசாமிக்கு ஹெல்ப் பண்ணு. और ராமசாமி மற்றும் ராமசாமி तुम ராமசாமிட்ட சொல்ற, ராமசாமி तुम நீ श्रीधरन की मदद श्रीधरन की हेल्प பண்ணு. हिंदी की तैयारी करने में करोगे. हिंदी படிக்கிறதுக்காக ராமசாமி நீ ஸ்ரீதரனுக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே, तुम ராமசாமி நீ श्रीधरन की मदद हिंदी की तैयारी करने में करोगेன்னா பண்ணணும். ஸ்ரீதரன் ராமசாமி வந்து ஸ்ரீதரனுக்கு ஹிந்தி படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே வந்து ஸ்ரீதரன் வந்து ராமசாமிக்கு மேக்ஸ் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, तुम ராமசாமி तुम श्रीधरन की मदद हिंदी की तैयारी करने में करोगेன்னா நீ பண்ணுவ. ஓகே, करोगेன்னா நீ பண்ணுவ, நீ பண்ணணும். ओके, तुम करोगे नहीं पन्ननु. बोलो मंजूर है, बोलो अन्ना चोलुंगे. मंजूर है अन्ना सरिया, मंजूर अन्ना நம்ம ஓகேன்னு சொல்லுவோம் இல்லையா. मंजूर अन्ना இது கரெக்டாக நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்குறேன். क्या मंजूर है अन्ना அக்ரிமெண்ட் போடும்போது நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்களா, நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஆக்செப்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லுவாங்க இல்லையா. அது मंजूर है क्या. बोलो मंजूर है है ना நீங்கள் ரெண்டு பேரும் ஓகேவா, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா. ஓகே, बोलो मंजूर है. श्रीधरन और रामसामी कभी एक दूसरे श्रीधरन और रामसामी कभी श्रीधरन और रामसामी कभी एक दूसरे का तो कभी दीदी का चेहरा देखने लगे. श्रीधरन और श्रीधरनों रामसामियों कभी एक दूसरे का कभी ஒரு வாட்டி एक दूसरे का ना ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி एक दूसरे का तो ஒரு வாட்டி ஒருத்தர் ரெண்டு பேரே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிடுவாங்க. कभी दीदी का ஒரு வாட்டி வந்து दीदी का चेहरा देखने लगे. चेहराना फेस, देखने लगे பார்க்குறாங்க. ஒரு வாட்டி வந்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிறாங்க, ஒரு வாட்டி வந்து தீதியோட மூஞ்சி பார்க்குறாங்க. ओके, श्रीधरन और रामसामी
कभी एक दूसरे का तो कभी दीदी का चेहरा देखने लगे ना பார்க்குறாங்க ஒருத்தர் பார்த்துக்கறாங்க ஓகே फिर दोनों அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் दोनों एक साथ बोल पड़े एक साथ ஒரே வாட்டி ஒரே நேரத்தில் बोल पड़ेன்னா சொல்லிட்டாங்க यह तो हमने कभी सोचा ही नहीं यह तो इदैते हमने நாங்கள் कभी सोचा ही नहीं எப்பயும் யோசனையே பண்ணல यह तो ना इदैते இது நாங்கள் हमने कभी भी है ना எப்பயுமே सोचा ही नहीं है ना யோசனையே பண்ணல ओके यह तो हमने कभी भी है ना எப்பயுமே कभी भी सोचा ही नहीं है ना யோசனையே பண்ணல चलो ना வாங்க நடங்க अब दोनों खुश हो जाओ अब दोनों இப்போ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க दोनों खुश हो जाओ दीदी ने कहा दीदी சொல்லிச்சு चलो ना வாங்க இப்போ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க अब दोनों खुश हो जाओ खुश ना சந்தோஷம் खुश हो जाओ சந்தோஷமா இருங்க दीदी ने कहा धन्यवाद दीदी है ना ரொம்ப நன்றி அக்கா हमारी समस्या எங்களோட பிரச்சனை हमारी समस्या का इतना आसान हल इतना आसान ना यूलो ईजी आसान ना ईजी इतना आसान हल ना तीर्व इतना आसान हल निकालने के लिए निकालने के लिए ना இந்த பிரச்சனையை வந்து இவ்வளோ ஈஸியாக நீங்கள் தீர்வு எடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி ஓகே धन्यवाद दीदी அந்த धन्यवाद எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா धन्यवाद दीदी हमारी समस्या எங்களோட பிரச்சனை हमारी समस्या का इतना आसान ना இவ்வளோ ஈஸி इतना आसान हल निकालने का ना தீர்வு எடுத்ததுக்காக ஓகே इसके साथ ही இதோடையே इसके साथ ही दोनों ரெண்டு பேரும் दोनों का मुरझाया चेहरा खिल गया मुरझाया दोनों का ரெண்டு பேத்தையும் मुरझाया चेहराना ரொம்ப வருத்தத்தோட இருக்க ஃபேஸு खिल उठाना நல்லா பிரைட் ஆயிட்டு ஓகே खिलना அந்த பூக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இது ஓகே பூ மலர்ந்துச்சுன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ ஃபூல் கில் கயான்னு சொல்லுவாங்க ஸோ மொட்டு வந்து பூவாகும்போது ஃபூல் கில் கயான்னு சொல்லுவாங்க ஸோ இவங்களோட ஃபேஸ் வந்து கில் கயான்னா நல்லா பிரைட் ஆகிட்டு ஓகே நல்லா சந்தோஷமாக ஆயிட்டாங்க ஓகே தோனோக்கா முர்ஜாயான்னா வருத்தத்தோடு இருக்குது வாடி போனதுன்னு சொல்லுவாங்க வாடி போன மூஞ்சி ஃபேஸ் चेहराना மூஞ்சி ஓகே ஃபேஸு खिल उठाना நல்லா பிரைட் ஆகிட்டு நல்லா சந்தோஷமாக ஆயிட்டாங்க ஓகே इसके साथ ही இதோடையே इसके साथ ही दोनों का ரெண்டு பேத்து मुरझाया हुआ चेहरा खिल उठा दोनों उछलते कूदते ரெண்டு பேரும் நல்லா ஜம்ப் அடிச்சுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு दोनों उछलना जंप அடிக்கணும் ஓகே उछलना कूदना जंप ஓகே உச்சல்னா இப்போ பால் இருக்குல்ல பால் இப்படி போடும்போது உச்சல்னா கீழந்து மேலே உச்சல்னான்னு சொல்லுவாங்க ஓகே கூதுனான்னா இப்போ ஒரு கால்வா ஏதாவது இருக்கும் ஒரு சின்ன ஏதாவது இருக்கும் ஜம்ப் அடிப்பாங்க இங்கேருந்து அங்கே ஜம்ப் அடிக்கிற வந்து கூதுனான்னு சொல்லுவாங்க ஜம்பை வந்து கூதுனான்னு சொல்லுவாங்க அதே பால் போடும்போது நம்ம அப்படியே போடும்போது இப்படி மேலே வரும் அது உச்சல்னான்னு சொல்லுவாங்க ஓகே ஒரே இடத்துலேருந்து குதிச்சா அதை வந்து உச்சல்னான்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் அடித்தா அது வந்து கூதுனான்னு சொல்லுவாங்க உச்சல்னான்னா ஒரே இடத்துலேருந்து குதிக்கணும் அது வந்து உச்சல்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவணும் அதை வந்து ஜம்ப்னு சொல்லுவாங்க அது வந்து कूदनाன்னு சொல்லுவாங்க ஓகே உச்சல்தே கூதுதே अपने घर आ गए ना அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஓகே
यह अपने घर आ गए और परीक्षा की तैयारी में जुट गए. परीक्षा की तैयारी में ना எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் ரெண்டு பேரும் ஜுட் கேன்னா ரெண்டு பேரும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு 5 ஹோம்ஒர்க் தரேன். 5 ஹோம்ஒர்க்கு. இதுக்கு முதல்ல நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், शेयर பண்ணுங்கள். ओके, सो आपको आज 4 प्रश्न दूंगा. 4 प्रश्न. ओके, पहला प्रश्न, रामस्वामी और श्रीधरन का स्वभाव कैसा था? रामस्वामी और श्रीधरन, रामस्वामियों श्रीधरन का स्वभावना அவங்களோட நேச்சர் எப்படி இருந்துச்சு, उसका उनका स्वभाव कैसा था. ओके, पहला प्रश्न रामस्वामी और श्रीधरन का स्वभाव ना அவங்களோட நேச்சர். ओके, कैसा था. ओके, दूसरा प्रश्न, चित्रा दीदी ने रामस्वामी और श्रीधरन से क्या पूछा. ஓகே, என்ன கேட்டு சித்ரா தீதி வந்து ராமசாமி और श्रीधरन से அவங்கக்கிட்ட சேன்னா அவங்கக்கிட்ட क्या पूछा என்ன கேட்டுச்சு. तीसरा प्रश्न, रामस्वामी ने क्या समस्या बताई. रामस्वामी ने क्या समस्या என்ன பிரச்சனைன்னு சொன்னா. क्या समस्या बताईன்னா என்னன்னு சொன்னா. समस्याना பிரச்சனை என்னன்னு சொன்னா. ओके, चौथा प्रश्न, चित्रा दीदी ने समस्या का हल कैसे खोजा. चित्रा दीदी வந்து समस्या का हल, அந்த समस्याना அந்த பிரச்சனையோட தீர்வு. कैसा खोजाனா எப்படி தீர்வு எடுத்துச்சு. ओके, தீர்வு எப்படி சால்வ் பண்ணிச்சு. पांचवा प्रश्न, 5வது प्रश्न, इस कहानी का नाम क्या है. इस कहानी का नाम क्या है. இந்த கதையோட பேர் என்னது. इस कहानी का नाम क्या है. ओके, धन्यवाद. कल मिलेंगे ना நாளைக்கு சந்திப்போம். धन्यवाद.